ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நேயர்களுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய அடுத்த நாளே மறைசாட்சியான தூய ஸ்தோவான் அவர்களுடைய நினைவை திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுடைய முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோவான் யார்? அவர் ஏன் கொல்லப்பட்டார்? எதற்காக அவர்கள் மீது பொய் குற்றம் சுமத்தி ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவரை கல்லாலே எரிந்து கொண்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக கூறும். அதிலே மிகவும் சிறப்பாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது, அவர் கடவுள் சார்பாக நின்று கொண்டிருந்தார். கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்தார். தூய ஆவியானவருடைய வல்லமை அவர் மீது இறங்கியதால் அவர் கேட்ட கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியும், மற்றவருடைய பதிலுக்கு அழகான பதிலை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட வல்லமையோடு நிகழ்ந்து கொண்டிருந்தவர், இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் வருவதையும் நான் காண்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு பொறாமையால் காவி மூடிக்கொண்டு ஊருக்கு வெளியே அவரை இழுத்து கொண்டு போய் கல்லால் இருந்து கொண்டதாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதுல இறுதி வார்த்தை சவுல் என்ற ஒரு இளைஞரிடம் அவரை ஒப்படைத்ததான். அந்த சவுல் என்பது யார் நமக்கு தெரியும். பிற்காலத்திலே பவுலாக மாறியவர், இயேசு கிறிஸ்தனுடைய உண்மை சிறனாக மாறி உலகெங்கும் நற்செய்தி அறிவித்தவர். இப்படி இந்த ஸ்தோவான் செய்த சாதனைகளை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மரித்தார், கடவுளுக்காக மரித்தார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு விசுவாசியை உருவாக்கியது. ஏனென்றால் அவர் இறக்கும் தருவாயில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பயன்படுத்திய வார்த்தைதான் இவரும் பயன்படுத்தினார். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். ஆனால் இவர் இறக்கின்ற தருவாயிலே, இயேசுவே, என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவருடைய பாவங்கள் என் மீது யார் மீதும் சுமத்த வேண்டாம், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று இவர் சொன்னார். இந்த ஸ்தோவான் நமக்கு சொல்கின்ற பாடம், இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக வாழ்கிறார். அவரை பார்த்து ஒருவேளை இந்த சவுல் என்பவர் யார் அந்த இயேசு கிறிஸ்து கூட என்று எண்ணி இருக்கலாம். உயிர் போகும் தருவாயில் கூட அந்த இயேசுவை நினைக்கிறார் என்றால் அவர் யார், எப்படிப்பட்டவராக இருக்கலாம் என்று யோசித்திருக்கலாம். இது இயேசு கிறிஸ்து அவரை ஆட்கொண்ட பொழுது முற்றிலுமாக மனம் மாறினார். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்துல லூக்கா நற்செய்தியை நாம் பார்ப்போம் என்றால், எச்சரிக்கையாக இருங்கள், என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதற்காக உங்கள் மீது பழி சுமத்துவார்கள், உங்களை ஆளுநரிடம் கொண்டு போய் நிறுத்துவார்கள், அங்கு என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம், தூய ஆவி உங்களுக்கு அருள்வார், அதை குறித்து மட்டும் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருப்பார். அதன் பிறகு சகோதரர் சகோதரிகள் நமக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள், தந்தையும் தாயும் நமக்கு எதிராகவே கிளர்ந்தெழுவார்கள். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் நிற்பவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவார். இந்த ஸ்தோவான் இறுதி வரை மன உறுதியோடு தான் ஏற்றுக்கொண்ட நாசரேத்து இயேசுவை அவர் இறுதி வரை விடவே இல்லை. அவரை இறக்கின்றவரை அறிவித்துக் கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அவருடைய பாவங்கள் அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று கடவுளிடம் வேண்டினார் அல்லவா? அதுதான் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த பற்று, கடவுள் மீது அவர் கொண்டிருந்த விடாப்பிடியான விசுவாசம். அந்த விசுவாசத்தான் நம்மிடமிருந்து திருச்சபை எதிர்பார்க்கிறது. இன்றைய நாளிலே இந்த ஸ்தோவானை நினைவு கூறுகின்ற நாம் அவரை போலவே வாழ கடவுள் ஆசைப்படுகிறார். இந்த ஸ்தோவான் நமக்கு கூறுகின்ற படிப்பினை என்னவென்றால், உயிரே போனாலும் நம்முள் உறைந்து கொண்டிருக்கின்ற கடவுளை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதுதான். அவர் நமக்கானவர், நம்மில் பிறக்க மண்ணில் பிறந்திருக்கிறார், மண்ணில் பிறந்து நம்மை தேடி வர காத்து கொண்டிருக்கிறார். வர இருக்கிறவருக்கான வழியை நாம் ஆயத்தம் செய்வோம். அதற்கு ஸ்தோவான் நமக்கு ஒரு வழிகாட்டி. திருமுழுக்கு யோவான் வழியை ஆயத்தம் செய்தார். இந்த ஸ்தோவான் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இவருடைய அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனே சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.